இப்போ காணாம போயிட்டா நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பேன், என்னையே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதனாலயா அதனாலயா எல்லாத்தையும் கடைசியில் எனக்கு யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு கேவலமான விஷயம் பண்ணாங்க. ஓப்பனாக சொல்கிறேங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எல்லாம் பெரிய பசங்க. ஸோ சரி இந்த பொண்ணுக்கு இம்மெச்சூராக இருக்கா, கொஞ்சம் மெச்சூரிட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ கொடுத்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா தங்கச்சி மாதிரி பேசினாங்க. இவங்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன்கிட்ட சொல்கிறதுக்கு ஏன் தைரியம் வர மாட்டேங்குது? இப்போ பானு தப்புனா அந்த பையனுக்காக மாற்றிக்கணும்னு இல்லை, நான் ஒரு பெட்டர் பர்சன் ஆனால் நான் நல்லது, அடுத்த ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஃபேமிலியோ நம்ம நல்லா இருந்தால் நம்மளை பிடிக்கும் இல்லைங்க, லைக் பண்ண ஆரம்பி. இது அசிங்கமே இல்லைங்க நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த பையன்கிட்ட இல்லைடா நீ வேற லெவலு, நீ தான் உலகத்தில் எல்லார் லைஃப்லையும் மெயின் கேரக்டர் மாதிரி அவன்கிட்ட பேசிட்டு என்கிட்ட வந்து அவனை பற்றி அவ்வளோ குறை சொல்லுவாங்க. இப்போ கூட அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு காண்டாக்ட்ல தான் இருக்காங்க. எனக்கு விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8000. வாக்களிப்பேர் உதயசூரியன் சின்னத்திற்கு.